ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இனிமையான காலை வருகிறது, எழுந்திருங்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜியா மாகாணத்தில் கருப்பர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு கல்லறை இருந்தது. அங்கு வெள்ளை மனிதர்களின் சவத்தை புதைக்க மாட்டார்கள். இங்கு ஒரு வெள்ளை மனிதனின் உண்மை கதையை நாம் இப்பொழுது கேட்கலாம். அந்த வெள்ளை மனிதன் சிறியவனாக இருக்கும்போதே அவருடைய தாயை இழந்து விட்டார். அவருடைய தகப்பனார் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளாமல் தன் மகனை பராமரிப்பதற்காக கருப்பர் இனத்தைச் சேர்ந்த மாண்டி என்னும் ஒரு பெண்ணை வேலைக்காக வைத்து கொண்டார். அவள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி பெண்ணாவாள். அவள் அந்த சிறுவனை மிகவும் அன்போடு பராமரித்து வந்தார். தாயில்லாத அந்த சிறுவனும் மிகவும் அவளிடம் அன்பாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையின் நினைவுகளில் ஒன்று என்னவென்றால், அந்த மாண்டி என்ற பெண் தன்னுடைய படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது காலையில் வந்து, தம்பி எழுந்திரு, காலை வந்துவிட்டது என்று ஒவ்வொரு நாளும் எழுப்புவாள். நாட்கள் இப்படியே கழிந்து கொண்டிருந்தன. தேவ பக்தியுள்ள அந்த பெண் தொடர்ந்து அவனை பராமரித்து வந்தாள். அவன் வாலிபனாகி கல்லூரியில் சேர்ந்து படித்தான். கோடை விடுமுறையில் அவன் வீட்டிற்கு வரும்பொழுது முன்போல தன்னுடைய படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருப்பான். அந்த பெண் மீண்டும் அதே அன்பான வார்த்தையின் மூலம் அவனை எழுப்புவாள். சில ஆண்டுகள் ஆன பின் அந்த வாலிபன் மிக பெரிய தலைவனாகிவிட்டான். அப்பொழுது அவனுக்கு ஒரு சோகமான செய்தி வந்து சேர்ந்தது. அது என்னவென்றால், அந்த மாண்டி என்ற பெண் இறந்துவிட்டால் அவளுடைய அடக்க ஆராதனைக்கு கலந்து கொள்ள முடியுமா என்ற செய்திதான் அது. அப்பொழுது அவன் அந்த கல்லறையில் மாண்டியின் சவக்குழி அருகே நின்று கொண்டு தன் நண்பர்களை பார்த்து, இயேசு கிறிஸ்து வருவதற்குள்ளாக நான் மரித்து விட்டால் என்னை மாண்டியின் சவக்குழிக்கு அருகில் புதைத்து விடுங்கள். ஏனெனில் உயிர்த்தெழுதலின் நாளிலே அவள், தம்பி எழுந்திரு, கர்த்தருடைய காலை வந்துவிட்டது என்று என்னிடம் பேசுவாள் என்று கூறினான். அவனுடைய அந்த உயர்ந்த உள்ளம் அன்பான அந்த பெண்ணை மீண்டும் சந்திப்பேன் என்று தன்னுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தன. உயிர்த்தெழுதலின் நாளிலே என் பிள்ளையை எழுந்திரு, காலை வந்துவிட்டது என்று ஆண்டவர் அழைப்பார். இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகின்றார். நாம் ஆயத்தமாக இருக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.